அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலியின் நீங்கள் அனைவரும் கேட்டு ரசிக்க இருப்பது கவிதையும் காணமும். SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கும் அமுதாக்கா மற்றும் SRS தமிழ் வானொலியின் இன்றைய தொகுப்பாளினி நிராக்காவிற்கும் SRS தமிழ் வானொலியின் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவிதையும் காணத்தினையும் தொகுத்து வழங்க இருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து சுரேஷ் அபி. இன்றைய தினம் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக கலந்து சிறப்பிக்க இருப்பவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோத்தோல் பகுதியில் இருந்து திருமதி பதனி ஸ்ரீதரன் அவர்கள். பதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கு SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த கவிதையும் காணத்தினையும் தொகுத்து வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதையும் காணத்தினையும் கோர்த்தளிக்க இருக்கும் நிராக்காவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி பதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் செந்தூரன், மருமகள் இந்துஷா அவர்கள் இருவருக்கும் எமது திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் இதே சந்தோஷத்துடனும் இதே அன்புடனும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் குடும்பம் சார்பாகவும் அனைத்து தொகுப்பாளர்கள் குடும்பங்கள் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் செந்தூரன் இந்துஷா அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் இந்த பாடலை கேட்டபின் கவிதையும் காணத்தினுள் நுழைவோம். யாரே போதரவா கேட்டுருங்க, மாப்பிளைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமூசம் எங்கெங்கே வாச்சிச்சோ, வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமூசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. அரே 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 அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காத்திலோடி போச்சு இன்றே வாழ்ந்து பாருடா. அகர்த பில்லா நகர்த பீசு, அகர்த பில்லா நகர்த பீசு, அகர்த பில்லா நகர்த பீசு, அகர்த பில்லா நகர்த பீசு. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. அன்பின் உறவாகிரு, உண்மை மறவாதிரு, 100 ஆண்டு வரை வாழ்வில் வளமாயிரு. வாழைப்பூ போல வெட்கம் பாரு, மனசுக்குள்ளேதான் மத்தாப்பு. இரவில் இனிமேலே தூக்கம் ஏது, மார்பில் தங்காது மாறாப்பு. நீ அறியா விஷயம் அது நாளை புரியும். அவ மூச்சு
கேட்டா அடுத்த நூறுடா. ఇప్పుడు చూడు உள்ளம் தெளிவாக வை, எண்ணம் உயர்வாக வை, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை வை. வேர்கள் இல்லாத மரமும் உண்டா, சொந்த காலில் நீ நில்லே மானி. நின்ன பின்னாலே ஊரே கேட்கும், அதுக்குள் தம்பட்டம் கூடாதம்மா. கண்ணிமைக்கும் நொடியில் எதுவும் நடக்கும், இது எனக்கு தெரியும், நாளை உனக்கு புரியும். அன்றைக்குள்ள நலவையில் ஆழம் பார்த்த கவலையா பேசு, அகத பேசு, அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அடுத்த நூறுடா. போடு சக போடு போடு போட்டா அளந்து போடுடா. நேத்து காத்திலோடி போச்சு, இன்றே வாழ்ந்து பாருடா. திருமதி வதனி ஸ்ரீதரனுடைய முதலாவது கவிதையும் அதற்கான காரணமும். அவருடைய முதலாவது கவிதை வாழ்வில் வசந்த நாட்களில் நினைத்து மகிழும் திருமண நாள் என்னும் கருப்பொருளின் கீழ் அற்புதமான கவிதையினை எழுதியுள்ளார். எங்கள் வீட்டு மகாராஜன் மகாராணிக்கு மணநாள் கண்ட திருநாள். எங்கள் வீட்டு மகாராஜன் மகாராணிக்கு மணநாள் கண்ட திருநாள். என் முன்னவன் முதல்வன் காதல் பேசி கவி பேசி தன்னவளை கரங்கொண்ட நன்னாள் இன்று. என் முன்னவன் முதல்வன் காதல் பேசி கவி பேசி தன்னவளை கரங்கொண்ட நன்னாள் இன்று. பங்குனி 26 வாழ்த்தி மகிழ்வோம். பங்குனி 26 வாழ்த்தி மகிழ்வோம். கண்டு கட்டுண்டு கைகோர்த்து இணைந்த உள்ளங்கள் அன்று போல் இன்றும் என்றும் இல்லத்தில் இலக்கணமாய் இணைந்தே வாழ்ந்திடுக ஆண்டாண்டுகள். கண்டு கட்டுண்டு கைகோர்த்து இணைந்த உள்ளங்கள் அன்று போல இன்றும் என்றும் இல்லத்தில் இலக்கணமாய் இணைந்தே வாழ்ந்திடுக ஆண்டாண்டுகள். இணைந்த பின்பும் காதல் செய்தால் என்றும் இல்லை தோல்வி. இணைந்த பின்பும் காதல் செய்தால் என்றும் இல்லை தோல்வி. கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு, கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. வாழ்நாள் முழுவதும் இதே அன்பும் மகிழ்ச்சியும் தொடரட்டும். வாழ்நாள் முழுவதும் இதே அன்பும் மகிழ்ச்சியும் தொடரட்டும். இந்த கவிதைக்கு வதனி ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்த கானம் வாழ்க பல்லாண்டு என்னும் அற்புதமான பாடலை தெரிவு செய்துள்ளார். ராஜயோகம் கூடி வந்து மாலை சூடும் வேளை இன்று. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு.
ஒண்ணு பொண்ணு ஒண்ணு நிலைப்பது மேஜிக் வேலை கட்டி தாலி கட்டி இறைவது மேஜிக் லவ் இஸ் மேஜிக் லைஃப் இஸ் மேஜிக் 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 நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும் மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும் காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும் காதல் உலகை ஆள வேண்டும் வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு காதல் செய்த ஜோடி எல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை இதயமே இணையவே இருவரும் ஒருவரா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை குடும்பம் கோவில் ஆகும் உண்மை வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்வின் ஊடாக. இன்றைய தினம் கவிதையும் கானமும் நிகழ்வின் ஊடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருப்பவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோத்தோல் பகுதியில் இருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். வதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய அடுத்த கவிதையும் அதற்கான கானமும். முன்னவன் முகூர்த்த நாள் முக்கோடி தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும் என்னும் கருப்பொருள் கீழ் என்றென்றும் கரங்கோர்த்து கனவுகள் யாவும் பலிக்க காதல் என்னும் நதியில் நீந்தி மகிழ என்றென்றும் கரம் கோர்த்து கனவுகள் யாவும் பலிக்க காதல் என்னும் நதியில் நீந்தி மகிழ நல்வாழ்வு பெருகி நலங்கள் சூழ்க நல்வாழ்வு பெருகி நலங்கள் சூழ்க மனம் ஒன்ற மங்களம் பெருக மனம் ஒன்ற மங்களம் பெருக மகிழ்ச்சியில் திளைத்து வாழ்க மகிழ்ச்சியில் திளைத்து வாழ்க சொர்க்கம் மண்ணில் கொண்டு சொந்தங்களே வாழ்க இனிதே சொர்க்கம் மண்ணில் கொண்டு சொந்தங்களே வாழ்க இனிதே வார்த்தையாலே வர்ணம் பேசி பாசம் என்னும் கவிதை எழுதி வார்த்தையாலே வர்ணம் பேசி பாசம் என்னும் கவிதை எழுதி அன்பின் வடிவம் மீனாட்சி சொக்கநாதர் இணை போல வாழ்க வையகம் உள்ளவரை அன்பின் வடிவம் மீனாட்சி சொக்கநாதர் இணை போல வாழ்க வையகம் உள்ளவரை. இந்த கவிதைக்கு வதனி ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்த பாடல் மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு என்னும் அருமையான பாடலை தெரிவு செய்துள்ளார்.
மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் நாணத்தில் மேனி நடுங்கிடும் வண்ணம் நலங்கு வைக்கும் முகூர்த்த நாள் தான் தின்ற கனியில் பாதியை கொடுத்து சாப்பிடச் சொல்லும் முகூர்த்த நாள் நாணத்தில் மேனி நடுங்கிடும் வண்ணம் நலங்கு வைக்கும் முகூர்த்த நாள் தான் தின்ற கனியில் பாதியை கொடுத்து சாப்பிடச் சொல்லும் முகூர்த்த நாள் தோழியர் கூடி சீர்முறை பாடி தூங்க வைக்கும் முகூர்த்த நாள் தோழியர் கூடி சீர்முறை பாடி தூங்க வைக்கும் முகூர்த்த நாள் தூங்கிடும் போதே கிழவியை அனுப்பி தூதுவிடும் முகூர்த்த நாள் தூங்கிடும் போதே கிழவியை அனுப்பி தூதுவிடும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள். வதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய அடுத்த கவிதையும் அதற்கான காரணமும். வாழ்க்கை என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவும் மிகச்சிறந்த நாள் திருமணம் என்னும் கருப்பொருளின் கீழ் தித்திக்கும் இன்பமயமான இந்த நன்னாள் தித்திக்கும் இன்பமயமான இந்த நன்னாள் இரு மனங்கள் சங்கமிக்கும் இனிய தருணம் இரு மனங்கள் சங்கமிக்கும் இனிய தருணம் இருகரை சேரும் நதி போல புது பயணம் இருகரை சேரும் நதி போல புது பயணம் அன்பு எனும் வேள்வி தொடங்கி அகம் மலர்ந்து ஆனந்தம் பொங்கிட வாழும் இனிய வாழ்க்கை அன்பு என்னும் வேள்வி தொடங்கி அகம் மலர்ந்து ஆனந்தம் பொங்கிட வாழும் இனிய வாழ்க்கை துணை என்ற உறவு துணை புரிய துணை என்ற உறவு துணை புரிய இரு மனம் சேர்ந்து ஒரு மனம் ஆகும் இரு மனம் சேர்ந்து ஒரு மனம் ஆகும் காதல் கடி மனம் முதுமை வரை கூடி வரும் காதல் கடி மனம் முதுமை வரை கூடி வரும் பாக்கு வெற்றிலை மாற்றி திருமணம் நிச்சயமாக குதூகலிக்கும் உறவுகள் பாக்கு வெற்றிலை மாற்றி திருமணம் நிச்சயமாக குதூகலிக்கும் உறவுகள் வருடமோட வயது ஓடினாலும் வற்றாத அன்பை பரிமாறி வருடமோட வயது கூடினாலும் வற்றாத அன்பை பரிமாறி நலமும் வளமும் பெற்று வாழ்க நீடூழி நலமும் வளமும் பெற்று வாழ்க நீடூழி. இந்த கவிதைக்கு வதனி ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்த பாடல் பாக்கு வெத்திலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு என்னும் அருமையான பாடலை தெரிவு செய்துள்ளார். வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா பிரபு தோய் சாரே சாரு யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா பிரபு தோய் வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி
இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம், யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம், நில்லு கை பிடிச்சுதா கொண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு, இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு, அன்பை கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரு சாரு யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். சாரு சாரு யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, ஏ பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக. இன்றைய தினம் கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருப்பவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோத்தோல் பகுதியில் இருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவருடைய இறுதி கவிதையும் அதற்கான காணமும். அண்ணி உன் வடிவில் அன்னியை கண்டேன் என்னும் கருப்பொருளின் கீழ், அண்ணனின் மனையாளாய் எங்கள் வீட்டில் மகுடம் சூடி வந்த மகாராணி. அண்ணனின் மனையாளாய் எங்கள் வீட்டில் மகுடம் சூடி வந்த மகாராணி, அன்பால் எமையாளும் ராணி, அன்பால் எமையாளும் ராணி. அண்ணி என்ற மூன்றெழுத்தில் அம்மா என்ற சொல்லிருக்கும், அண்ணி என்ற மூன்றெழுத்தில் அம்மா என்ற சொல்லிருக்கும். பலவற்றுக்கு பலமாக அமையும் மற்றொரு தாய், பலவற்றுக்கு பலமாக அமையும் மற்றொரு தாய். எங்கள் வீட்டு சின்னன் சிறு கிளி வருகையினால் சிந்தனை மகிழ்ந்தோம், எங்கள் வீட்டு சின்னன் சிறு கிளி வருகையினால் சிந்தனை மகிழ்ந்தோம். சிறிய தந்தையானோம், சிறிய தந்தையானோம். தலைமகனே தலைவியுடனும் தங்க மகளுடனும் நீ வாழி நீடூழி வாழி. தலைமகனே தலைவியுடனும் தங்க மகளுடனும் நீ வாழி நீடு வாழி. குன்றாத வளம்பெற வாழி, குன்றாத வளம்பெற வாழி. எப்பொழுதும் கலகலக்கும் எங்கள் இல்லம், எப்பொழுதும் கலகலக்கும் எங்கள் இல்லம். இந்த கவிதைக்கு அவர் தெரிவு செய்த பாடல் கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது என்னும் அற்புதமான பாடலை தெரிவு செய்துள்ளார். கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கு. என்ன தோள் மேலே பூமாலையாக ஆனாளே, அன்பாலே நம்பிக்கை ஆளும் ராணி ஆனாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கு. அன்னை உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன். இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம், ஒன்றில் ஒன்றாக நெஞ்சங்கள் கலக்கும், பிறர்க்கென துடிக்கும் இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தம். திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்திலே முடிவாகும், அண்ணி இவள் திருமணமோ
சொர்க்கத்தையே உருவாக்கும் நீங்கள் தரும் அன்பினிலே குழந்தையென மாறுது என் மனம். கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்ட பாட்டுக்கு. தம்பி உன் குறும்பை இவள் மிக ரசிப்பாள். தவறுகள் செய்தால் தாயை போல இவள் கண்டிப்பாள். தம்பி நீரவில் தாமதமாக வீட்டுக்கு வந்தா முட்டி போட சொல்லி தண்டிப்பாள். எதிர்த்து என்னை ஜெயிப்பதற்கு யாருமில்லை முன்னாலே. அண்ணி ஒரு சொன்னா அடங்கிடுவேன் அன்பாலே. இறைவனுக்கு நன்றி சொல்வோம், இவள் நமக்கு கிடைத்தது ஒரு வரம். கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாட்டுக்கு. என் அண்ணன் தோள் மேலே பூமாலையாக ஆனாளே. அன்பாலே நம்பீட்டை ஆளும் ராணி ஆனாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாட்டுக்கு. அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலியில் நீங்கள் அனைவரும் இதுவரை நேரமும் கேட்டு ரசித்தது கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக. இன்றைய தினம் கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக கலந்து சிறப்பித்தவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோத்தோல் பகுதியில் இருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கு SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் குடும்பம் சார்பாகவும் அனைத்து தொகுப்பாளர்கள் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேன்மேலும் திருமதி வதனி ஸ்ரீதரனுடைய ஆக்கங்கள் SRS தமிழ் வானொலியில் இடம்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்த கவிதையும் காணத்தினையும் தொகுத்து வழங்க சந்தர்ப்பம் வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கும் கவிதையும் காணத்தினையும் கோர்த்தளித்த நிராகாவிற்கும் கவிதையும் காணத்தினையும் கேட்டு வாழ்த்திய SRS தமிழ் வானொலியின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றுமொரு கவிதையும் காணமும் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சுரேஷ் அபி. அன்பு நன்றி உறவுகளே. தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்,
மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். பூமேனி ஜாடை சொல்லும் கோலம் என்ன, பூந்தென்றல் ஆடி வரும் ஜாலம் என்ன. ஆசைக்கு நாணம் இல்லை தேடி வந்தேன், பூஜைக்கு பாலும் பழம் கொண்டு வந்தேன். மஞ்சத்தில் உன்னை வைத்து சொர்க்கத்தை நான் வடிப்பேன், நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்பத்தை நான் படிப்பேன். ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே. பூத்தது மொட்டு ஒன்று சுகமே சுகமே. என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். மார்கழி மாதத்தில் நான் ஆளானேன், மாமனை தேடி தேடி நூலானேன். நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா, சூடாக முத்தக்கலை கூறட்டுமா. ஊரான பார்வை என்னை வேலாக குத்துதையா, வேளான விழிகள் என் மேல் பாயாமல் பாயுதம்மா. வாழ்கின்ற பாதம் எங்கும் சுகமே சுகமே. பார்க்கின்ற பக்கம் எல்லாம் சுகமே சுகமே. என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். குங்குமம்